ஹலோ, ஹிந்தி கற்போம் வாங்க. இன்றைக்கி நம்ம அந்த வேர்ப்ஸினுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். வினை சொற்களுடைய தொடர்ச்சி. நம்ம பார்த்தது ஆ தான் முதல்ல பார்த்தோம். அந்த ஆங்கிற வார்த்தை எப்போ உபயோகிக்கணும்னா, நம்மளை விட ரொம்பவே சின்னவங்களாக இருக்கிறவங்கள தூ ஆ அப்படிங்கணும். அப்போ மரியாதையே இல்லாமல் இருக்கிற இதில் ஆ அப்படி அந்த ரூட் வேர்வை யூஸ் பண்ணுறோம். பட் தும் அப்படின்னு சொல்கிறோம், நீ அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் மாறி வரும். ஆங்கிற வார்த்தை ஆஓ அப்படின்னு வரும். ஸோ இந்த ரூட் வேர்பாக யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே மரியாதை இல்லாத சொல்கிறம்போது சொல்லணும். மரியாதை இல்லாமல் யாரை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ரொம்ப சின்னவங்க, குழந்தையா இருக்குது, பச்சு தூ இதரா, பச்சு தூ உதர் ஜா அப்படின்னா ஏய் அப்படின்னு சொல்கிற போது தூ அப்படிங்கிறம்போது ஆ ஜான்னு அந்த ரூட் வேர்பை யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்து நமக்கு சம வயசுக்காரங்க அப்படின்னு இருக்கிறம்போது ஏன்னு சொல்ல மாட்டோம். நம்ம தும் அப்படின்னு சொல்லலாம். தும் இதர் ஆவோ, தும் உதர் ஜாவோ, தும் இதர் மத் ஆவோ, தும் இதர் காவோ, தும் இதர் காவோ, நீ இங்கே பாடு, தும் உதர் பியோ, நீ அங்கே குடி, தும் உதர் பைட்டோ அப்படின்னா அது நீன்னு சொல்கிறக்கூடியதுக்கு. இப்போ நீங்கள் இன்னுமே மரியாதையாக சொல்லும்போது இந்த ஆங்கிற ரூட் வேர்போட ஏ ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஆனாக்கா ஆ இ ஏ ஆயே, ஜானாக்கா ஜா இ ஏ ஜாயே, கானா கா இ ஏ காயே, லானா லா இ ஏ லாயே, கா கா இ ஏ காயே. ஆனால் இந்த பீங்கிறதுக்கு வேறு மாதிரி வரும். அதை அடுத்தது பார்ப்போம்.